பாட்டில் மாதிரி வாங்கிட்டோம். போர்ட்டபிள் மினி சீலிங் மிஷின் அமேசானில் வாங்கினது. ஸோ நம்ம தான் இப்போ புதுசாக சீல் பிரிக்க போகிறோம். இதுக்கப்புறம் ஏதாவது வீட்டில் வந்து எது நீங்கள் கடலப்பயிறு எந்த பயிர் இருந்தாலும் கட்டி வைக்க தேவையே இல்லை, அப்படியே சீல் பண்ணிக்கலாம். அதுலேயே வீடியோ ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணவே இல்லையா? ஆன் பண்ணிட்ட ஒரு ரியாக்ஷன் இப்போ அழகாக கொடுத்துக்கிறாங்க. உள்ள வாடா வெளில வாடா பாருங்கள். இதுக்கு ஒரு சார்ஜரு, இந்த ஸ்கேன் பண்ணால் என்னென்ன பண்ணணும் எப்படின்றது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு குட்டி பை வாங்கிக்கிற காசு கொடுத்து எனக்கு அது வேறு நிமிஷம் பல தடவை தின்னுட்டு மூடி கட் பண்ணி தூக்கி போட்டு அது சீல் அடிக்கணுமா? இதை இப்போ வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது கட்டப்போம். அது வந்து லேஸ் போயிடுங்க. அப்போ எத்தனை ஓடு பெரும்பாலும் இதை பிரிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஓப்பனும் பண்ணிக்கலாம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்லடா. சர்க்குன்னு வரும் பார்த்தா வராதா? டேய் சோனமுத்தா, டேய் டேய் கட் பண்ணிட்டா? டேய் சோனமுத்தா போச்சா? பிரிக்க தெரியுமா தெரியாதா? ட்ரைனிங் எடுத்துட்டு வரியா? இந்த வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வராது ரொம்ப ஃபர்ஸ்ட் பட்டன் அமுத்தும். அழுத்தியாச்சு லூசு. பிக்கும் போது கணம்னானு பியுது. புரியுதா இல்லையா? இப்போ எடுக்கத்தியா அழகாக பிரிச்சாச்சு. இது ஆன் பண்ணால் இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ இப்போ இதை சீல் பண்ணி பார்ப்போம் சீல் ஆகுதானே. இந்த சீலிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த எட்ஜிலேருந்து சீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கார்னர்லேருந்து கரெக்டாக பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த கார்னர் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் கொஞ்சம் சீல் ஆக மாட்டேங்குது. உள்ளேருந்து அழுத்தினா காற்று வெளில வருது. ஸோ அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நம்ம வந்து லேஸ் பாக்கெட்டை பிக்கும்போது இந்த கிராஸ் வாட்டத்தில் பிச்சிங்கன்னா நம்ம திரும்பி ஒட்டும் போது உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கேப் இருக்கும். அதாவது ஆல்ரெடி சீலாக இருக்கும் ஒரு 5 mm கிட்ட. அதனால் நமக்கு அந்த கார்னர்லேருந்து கரெக்டாக ஓரளவுக்கு சீல் ஆகிடும். மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. ஒரு வழியாக அந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். பட் என்ன இந்த சைடில் இருக்கிற இதுமாரி ஆல்ரெடி சீல்டு ஆகிடணும் ஒரு 5 mm மச்சம். ஏன்னா அப்போ தான் நம்ம வெளில பிடிச்சி இழுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த எட்ஜ் வரைக்கும் பண்ணணும்னா நம்மளால் பண்ண முடியாது. இதில் கொடுத்துருக்க கட்ரு ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதை வச்சு எதுவும் அந்தளவுக்கு பெருசாக கட் பண்ண முடியல. ஆனால் வந்து சீலிங் மிஷின் நல்லா தான் ஒர்க் ஆகுது. அதை நீங்கள் வந்து இப்படி ஃபஸ்ட்டு ஒரு நீட் வட்டத்தில் அடிச்சுட்டு அப்புறம் இப்படி கிராஸ் வட்டத்தில் சீல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு காற்று உள்ளே போகாமல் இருக்கும். இதுக்கு மேலே இதை வாங்குறதும் வாங்காமல் போகிறதும் உங்கள் விருப்பம்.